Divine Time TV presents தெய்வீக நேரம். நல்ல கரங்களை தட்டி ஆமென். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். சொல்லுங்க, இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். காலங்கள் மாறினாலும், எதிர்காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே. காலங்கள் மாறினாலும், எதிர்காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே. சொல்லுவோம், நங்கூரம் நங்கூரம் இயேசுவிலே. நங்கூரம் இயேசுவிலே. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். நல்ல நம்பிக்கையோடு சொல்லுவோம், இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, இதிலும் மேலானதை, மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். வன்கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். வன்கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். வெற்றியாக நடக்க செய்வார். வெற்றியாக நடக்க செய்வார். நல்ல கரங்களை தட்டி, இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை சேர்ந்து பாடுவோம். இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசி. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை, நல்லா கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு ரகசியம் இருக்கிறது பாத்தீங்களா? அது ரொம்ப முக்கியம். யாருடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். ரொம்ப பேர் குழம்பிடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தில் நீதி இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் இந்த இடத்திலே எர்த்திலே இருக்கிறத கிங்டம் ஆஃப் பஹரைன்ல நீதி இருக்கிறது என்று சொன்னால், இந்த இடத்திலே குடியிருக்கிற பரிசுத்தவான்கள் இடத்திலே அந்த நீதியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் இயேசு அங்கே சொல்லும்போது சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு ஒன்று சொல்லுவார். வாசியுங்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, சீசர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து
பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை குறித்து கேட்டார்கள். வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி. நல்லா கவனிங்க. எந்த ராஜ்யம்? பரலோக ராஜ்யம். அப்ப என்ன பிரச்சனை இங்க இருக்கு? தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்னு என்னது? குழம்பிடக்கூடாது. ரெண்டு ராஜ்யம் கிடையாது. ஒன்று படைப்பாளி, மற்றொன்று படைப்பு. அதனால் ரெண்டு, ஒன்று இடம், மற்றொன்று அந்த இடத்தின் மேல் இருக்கிற வாட்டர். இந்த ஃபுல்பிட் மேல இருக்கிற வாட்டர். தாகமாய் இருந்த உடனே நீங்கள் எதை குடிப்பீர்கள்? ஃபுல்பிட்டையா? ஃபுல்பிட்ல இருக்கிற வாட்டர் குடிப்பீங்களா? சொல்லுங்க. வாட்டர். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இது பரலோக ராஜ்யம். படைப்பு. படைப்பின் மேல் இருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். இந்த கர்த்தரைத்தான் குறித்து சொல்லுகிறார். முதலில் டிகிரி இருக்கு பாத்தீங்களா? முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும், அடுத்து என்ன சொன்னார் சொல்லுங்க? அங்கதான் நீதி இருக்கிறது. அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அழகாய் சொல்லுவார், நாளை தினத்தை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். சாப்பாட்டுக்காக, பணத்துக்காக, பொண்ணுக்காக, பொருளுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, இவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுவது வேண்டாம். உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார் என்ற இடத்திலே இன்னொரு மொழியாக்கம் என்ன தெரியுமா? அவர் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டு தான் நம்மை படைத்தார். ஆமென். அப்படின்னா மனிதனை படைப்பதற்கு முன்பும் அவருடைய படைப்புகளில் வரக்கூடிய வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்ப வானமும் பூமியும் அவர் படைத்த படைப்புகள். அதிலே வானம் என்பது ஹெவன், the kingdom of heaven. பூமி, the planet of earth, அது ஒரு கிங்டம். பார்க்கிற பூமி, விசிபிள், பார்க்கக்கூடாத பூமி, உலகம், வானம், பார்க்க முடியாது. அப்ப ரெண்டு நிலைகளில் தேவன் அவைகளை நமக்கு படைத்தார். வானமும் பூமியும் அவருடைய படைப்புகள். இந்த பூமியை படைக்கும் போது பூமியில் நமக்கு தேவையான அத்தனையும் அவர் படைத்து விட்டார். புல், பூண்டு, சாப்பாடு, விறகு, அடுப்பு எல்லாத்தையும் அவர் படைச்சிட்டார். படைச்சதுக்கு அப்புறம் தான் மனிதனை படைத்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய தேவைகள் அத்தனையும் படைத்தார். படைத்து விட்டு நம்மளுக்கு சொன்னார், இந்த உலகத்தில் உனக்கு தேவையானவைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் முதலில் நீ யாரை தேட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை. தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன என்பதை குறித்து 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும், பாருங்க, மாட்சிமையும் வல்லமையும், மகிமையும் ஜெயமும், மகத்துவமும் உம்முடையவைகள். தேவனுடைய ராஜ்யம் என்பது பார்க்கிறவைகள் அல்ல. பார்க்காத மகிமை, வல்லமை, மகத்துவம், ஜெயம், இவைகள் அத்தனையும் தேவனுடைய ராஜ்யம். அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்கள். முதலாவது என்று சொன்னால் முதலாவது அவருடைய மகிமையை, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யமாகிய மகிமையை எங்களுக்கு தாரும் என்றல்லவா நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. எதை கேட்கணும் சொல்லுங்க? உம்முடைய மகிமையை தாரும்,
உம்முடைய வல்லமையை தாரும், உம்முடைய மகத்துவத்தை தாரும், உம்முடைய ஜெயத்தை தாரும் ஆண்டவரே. அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை கேட்பது. இந்த உலகத்தில் அநேக திருச்சபையினுடைய மக்களாகிய உங்களை நாங்கள் seek ye first the kingdom of heaven என்று சொல்லுவதில்லை. பரலோக ராஜ்யம் என்பது பிதாவாகிய தேவனும் அவருடைய மகிமையும் வல்லமையும் கிருபையும் தங்கி இருக்கிற ஒரு இடம். அவரை முதலாவது நீங்கள் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள்? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், சுகம், பலன், சகலமும் நீங்கள் தேவராஜ்யத்தை தேடினால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் வித்தியாசத்தை திருச்சபை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் பரலோக ராஜ்யத்தின் படைப்பில் இருக்கிறவைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். படைப்பில் வீற்றிருக்கிறவருடைய மகிமையை தேடுங்கள். ஒரு மனிதனுக்குள் தேவரீர் வல்லமை எனக்குள் வருவதாக என்று அதை பெற்றுக் கொள்வானால் அவனை போல வல்லமையான மனுஷன் உலகத்தில் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். வேதத்தில் வாசிக்கிறோம். அதனாலதான் சீசர்கள் போய் கேட்கிற போது நீங்க 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 6:1 எடுத்து வாசிங்கள். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்களை தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். 2வது வசனம். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலைகளிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுள். 1வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் அப்ப பிதா எங்க இருக்கிறார் சொல்லுங்க. அக்கார்டிங் டு த வேர்ட் நம்முடைய தேவன் நம்முடைய கர்த்தர் எங்கே இருக்கிறார்? பரலோகம். அப்ப பரலோகத்தில் பிதா இருக்கிறார். அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதாவை தான் தேட வேண்டும் முதலாவது. அதான் சத்தியம். The first seek ye the kingdom of God. அந்த பிதா பரலோகத்தில் அவர் வீற்றிருக்கிற அந்த பிதாவின் மகிமை இருக்கிறது அல்லவா, அந்த பிதாவின் வல்லமை இருக்கிறது அல்லவா, அந்த பிதாவின் நீதி இருக்கிறது அல்லவா, அந்த பிதாவின் பரிசுத்தம் இருக்கிறது அல்லவா, அவைகளை முதலில் விசுவாசிகள் தேட பழகுங்கள். அவைகளை நீங்கள் தேடும் போது இந்த உலகத்தில் நமக்கு தேவையான அத்தனையும் அவரை தேடும் போது அவரோடு கூட நமக்கு படைத்திருக்கிற அந்த படைப்புகள் எல்லாம் நம்மை பின்பற்றி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் அந்த 6ஆம் அதிகாரத்திலே எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக்கொடும் என்று சீசர்கள் கேட்டபோது வாசிங்கள் 9வது வசனம். ஜெபம் பண்ண வேண்டிய நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே. பரமண்டலங்களில் அது ஒரு மண்டலம். அந்த பரத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படியானால் பிதா எங்கே இருக்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. பரத்தில் அவர் வீற்றிருக்கிறார். வானங்களில் அவர் வீற்றிருக்கிறார். வானம் அவருடையது. பூமியையோ மனுப்புத்திரனுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் இவ்வுலகில் சந்தோஷத்தோடு மகிமையோடு இருப்பதற்காக எர்த்தை நம் கைகளிலே கொடுத்து நம்மை படைத்திருக்கிறார். ஏசாயா போன்ற பல புத்தகங்களிலே நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா 45 முழுவதும் படித்து பார்க்கிற போது நான் வானத்தையும் பூமியையும் படைத்து பூமியை வெறுமையாயிருப்பதற்காக படைக்காமல் அதில் மனிதர்கள் வாழும்படிக்கு குடியிருக்கும்படிக்கு அதை நான் உண்டாக்கினேன். எத்தனை அற்புதமான காரியம். ஆனால் இந்த வானமும் பூமியும் கர்த்தர் படைத்த படைப்பு. அந்த படைப்பை முதலில் தேடுவதற்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் முதலாவது தேவனை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யமாகிய அவருடைய வல்லமையை தேடுங்கள். அவருடைய பரிசுத்தத்தை தேடுங்கள். அவருடைய நீதியை தேடுங்கள். ஆகவேதான் 6ஆம் அதிகாரம் அந்த வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அடுத்தது என்ன சொல்லுகிறது? உம்முடைய நாமம். உம்முடைய நாமம்.
அப்போ பரத்தில் இருக்கிற அந்த பிதாவினிடத்தில் இருக்கிற பரிசுத்த நாமம், நீதி, வல்லமை, மகிமை, இவைகளெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாரும் என்று நல்ல ஒரு அனுபவமிக்க தேவ பிள்ளைகள் கர்த்தரை முதலாவது தேடுவதற்கு பழக வேண்டும். அல்லேலூயா. இங்கே அநேகர் வந்திருப்பீர்கள். பஹ்ரைனிலே நான் முதல் முறையாக ஒரு ரிட்ரீட்டிலே இவ்வளவு பெரிய கூட்டத்திலே நான் பேசுகிறேன். பல வருடங்கள் வந்திருக்கிறேன். ஆனாலும் இந்த இடத்திலே இந்த கூட்டம் கொடுக்கப்பட்டிருக்குமானால் மிகப்பெரிய உத்தரவாதம் பஹ்ரைன் தேசத்திலே உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான போதகரிடத்திலே நான் அதைத்தான் சொன்னேன். அதிகம் எங்கே கொடுக்கிறாரோ அங்கேதான் என்ன செய்வாரா? அதிகம் எதிர்பார்ப்பார். எவ்வளவோ சபைகளுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிற ரிட்ரீட்ல பல வருஷங்கள் கலந்திருக்கிறேன். முதல் முறையாக இவ்வளவு அதிகமான தேவ பிள்ளைகளை இந்த இடத்திலே சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. ஆகவேதான் வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதிகமாய் கர்த்தர் உங்களை நேசித்து இந்த இடத்திலே இந்த ராஜ்யத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீங்கள் தான் முதலாவது தேவனையும் அவருடைய நாமத்தையும் வல்லமையும் மகிமையும் தேடுகிற பிள்ளைகளாக உங்களை மாற்ற வேண்டும். ஆமென். இவைகளை நீங்கள் ஆண்டவரிடத்திலே தேட 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 கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? இந்த உலகத்தின் சகல ஆசீர்வாதத்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அவைகள் கூடவே வரும். இங்கே இவர்கள் கேட்கிறார்கள், பரமண்டலுக்கு பிதாவே உம்முடைய நாமம் பரிசு, உம்முடைய ராஜ்யம். யாருடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். என்ன? அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய எல்லா விதமான மகிமையும் குளோரியும் வருவதாக. எங்க வரணுமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்கள் செய்யப்படுகிறது போல. அப்படியானால் தேவ வல்லமை இந்த ரிட்ரீட்ல உங்களுக்கும் எனக்கும் வந்து இறங்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமையை முதலாவது தேடுங்கள், அவருடைய மகிமையை தேடுங்கள். இவைகளை நாம் தேடும் போது இவைகள் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு ரொம்ப பேர் அதிகமாய் ஆண்டவரிடத்திலே தேடுவது, ஆண்டவரே எனக்கு அதை தாரும், இதை தாரும், விசாவை தாரும். பெரும்பாலும் விசா எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதுக்காக கண்ணீர் விட்டு நீங்க ஜெபிப்பீங்க. நல்லதுதான், கண்டிப்பாய் செய்வார். ஆனால் அதையும் தேடுவதற்கு முன்பு அவரை தேடுங்கள். அவரை நீங்கள் தேடினால் கண்டடைவீர்கள். அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேடுவீர்களே, ஆனால் அவரை நீங்கள் கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறவர்களாக ஒருவேளை இந்த பஹ்ரைன் தேசத்திலே இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, நல்ல செய்தி, தேவனை தேடுங்கள். அல்லேலூயா. தேவனை தேடுங்கள். ஆண்டவரே உம்முடைய வல்லமை வரட்டும்பா, உம்முடைய அபிஷேகம் வரட்டும்பா, உம்முடைய ஜெயம் வரட்டும்பா, உம்முடைய மகிமை வரட்டும்பான்னு சொல்லிட்டு தேவ மகிமைக்காக நம் இதயத்தை தேடும்படிக்கு, ஆயத்தப்படுத்தும்படிக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்வார் தெரியுமா? அவரை தேடும் போது அவர் அவ்வளவு அற்புதத்தையும் நமக்கு செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் கர்த்தராகிய தேவனை தேடும்போது இந்த உலகத்தில் இந்த பஹ்ரைன்ல உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஆண்டவரை தேடின சம்பவத்திலே பல சாட்சிகளை வேதத்திலிருந்து சொல்ல முடியும். நீங்கள் கர்த்தருடைய மகிமையை தேடும்போது அவர் உங்களை நடத்துகிற விதத்தை உங்களால் விவரிக்கவே முடியாது. ஆண்டவர் சொன்னார், வானம் என்னுடையவைகள், நான் வானத்தில் இருக்கிறேன், பூமியையோ நான் உனக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இந்த பூமியில் உள்ள சகல விதமான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் அனுபவிக்குவதற்கே
அவர் கொடுத்திருக்கிறார். கொலோசியர் எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டிக் கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் வாசிக்கும் போது 16வது வசனத்தை, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த மகத்துவமுள்ள தேவனை, அவரை நாம் தேடும் போது இவைகள் அத்தனையும் நமக்கு சொந்தம். இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் அவருக்கென்று படைக்கப்பட்டிருக்கிற அத்தனையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம், 17 வாசிக்கிறோம், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை இருக்கிறது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர், சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கவும். இங்க சகல பரிபூரணமும், ஒரு குறைவு கூட இல்ல. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்னு அறிஞ்சுக்கோங்க, சகல பரிபூரணமும் யாருக்குள்ள இருக்கு? அவருக்குள்ளே என்னவாயிருக்கான்? தங்கி இருக்கு. சகல பரிபூரணமும். அடுத்தது சொல்றார், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள், நல்லா கவனிங்க, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, அழகா சொல்றார் அடுத்த வசனம், முன்னே அந்நியரும் துர்க்கிரியைகளினால் மனதில் சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாகி இருக்கிறார். ஆண்டவருக்கு உரிய இவ்வளவு சொத்துக்களுக்கும் நம்மை அவர் சொந்தக்காரராக்கி இருக்கிறார். அதனால் தான் 2:10 நீங்கள் வாசிக்கும் போது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிபூர்ணம் உள்ளவர்கள்னா என்ன? எத்தனை பேர் குறைவுள்ளவர்களா இருக்கீங்க? கையை வைத்து சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. நீங்க சொல்றதுல ஒண்ணுமே இல்ல குறைவு. ஏன்? கிறிஸ்துவுக்குள் இந்த பரிபூரணத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென். நீங்க பயந்து கையை உயர்த்தலையோ உண்மையா உயர்த்தலையோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியுது, நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கன்ஃபஸ் பண்றீங்க, நான் பரிபூரணம் உள்ளவர்கள் என்று. எப்படி இது சாத்தியமாகும்? கிறிஸ்துவுக்குள். அதைத்தான் மேலும் சகல துரைத்தனத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்கள். கை வைத்து சொல்லணும் நீங்க, ஆண்டவரே நான் பரிபூரணம் உள்ளவன். சொல்லுங்க, பரிபூரணம் உள்ளவன். ஏனென்றால் கிறிஸ்து உங்களை தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டார். 14வது வசனம் 1ஆம் அதிகாரம் 14 நீங்க வாசிக்கும் போது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே அல்ல, 11ல இருந்து வாசிங்க. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி, மகிமையும் வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது அல்லவா? அந்த மகிமையான அவருடைய வல்லமையும் எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்த வசனம், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இவ்வளவு மகத்துவமான கிறிஸ்துவுக்குள் நான் பரிபூரணம் உள்ளவன். ரெண்டு விதமான ஆசீர்வாதம் ஐயா. ஒன்று, உனக்கு விலைமதிக்க முடியாத ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தால் பாவ மன்னிப்பின் நிச்சயம். அது வானத்துக்குரிய ஆசீர்வாதம். அது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்குரிய அச்சாரம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நம்மை ரட்சித்திருக்கிற குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் மட்டுமே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒருவேளை ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளையாய் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து பரத்திற்குரிய பிள்ளையாக அபிஷேகம் பண்ண ஆயத்தமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை. இயேசு ஒருவரே உங்களை ரட்சிக்க வல்லவர். இந்த உலகத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திற்கு அவருடைய இடத்திற்கு, அவருடைய சமூகத்திற்கு உங்களை கொண்டு போவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே கூடும். இங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ரட்சிக்கப்படாதவங்க எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, இயேசு கிறிஸ்துவாகிய குமாரனாகிய அவருக்குள் பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாயிருக்கிறது. பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. தேவ ராஜ்யத்தில் ஐக்கியமாவதற்குரிய மிகப்பெரிய வாய்ப்பு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது. பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு பரிபூரணமாய் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார்கள், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிதாய் பிறந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கொலோசியர் எழுதிய நிருபத்திலே போது தெளிவாய் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்கள். எங்களோடு தொடர்பு கொள்ள எண் 10 நிவேதனா நகர் லே அவுட், பாலக்காடு ரோடு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642001. தொலைபேசி எண் 0425 227529. செல்போன் 9843214457. இமெயில் dhanapal2001 power director @yahoo.co.in. Website www.krci.org.